வணக்கம். நான் டாக்டர் செல்வகுமார்னு பேசுகிறேன், ஹோமியோபதி டாக்டர். ஹோமியோபதி மெடிசன்னா என்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். அதாவது ஹோமியோபதி மெடிசன் அப்படிங்கிறது வந்து டாக்டர் சாமுவல் ஹனிமன் அப்படிங்கிறவர் 18வது நூற்றாண்டில் ஜெர்மனில் இங்கிலீஷ் மெடிசன், அதாவது ஆங்கில மருத்துவம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்போது வந்து ஆக்சிடென்டலாக அவர் வந்து ஒரு விதமான தியரியை கண்டுபிடிக்கிறாரு. அதாவது அந்த தியரி என்னது அப்படின்னா சிமிலியா சிமிலிபஸ் கியூரண்டர். அதாவது முள்ளை எப்படி முள்ளால் எடுக்கிறோம். ஆர்டிக்கல் ஒன்று படிச்சுட்டு இருக்கும்போது அதாவது எப்படின்னா, அதாவது மலேரியாவுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய சின்கோனா பார்க்லேருந்து எடுக்கக்கூடிய கஷாயம் வந்து நார்மலாக இருக்கிறவங்களுக்கு கொடுத்தோன்னா, அதாவது மலேரியா இல்லாதவங்களுக்கு அதை எடுத்து குடித்தாங்கன்னா மலேரியா மாதிரியான ஒரு சிம்டம் வருது அப்படிங்கிறத ஒரு ஆர்டிக்கலில் படிச்சிருக்காரு. இது என்னடா புதுசாக இருக்கே, நம்ம அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவரே அதை ட்ரை பண்ணி பார்த்துருக்காரு. ஆனால் அதே மாதிரி சிம்டம்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி இந்த ஒரு சிம்டம் வருது வந்து இதுவே வந்து மலேரியாவையும் க்யூர் பண்ணுது. அப்போது இதில் என்ன தெரியுது அப்படின்னா, அதாவது எந்த ஒரு டிசீஸுக்கு உள்ள சிம்டமும் மருந்தினுடைய சிம்டமும் ஒரே மாதிரி இருந்தால் அந்த மருந்து அந்த டிசீஸை க்யூர் பண்ணும் அப்படிங்கிற தியரியை அவர் கண்டுபிடிச்சார். 18வது நூற்றாண்டுலேயே கண்டுபிடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம்தான் ஒவ்வொரு மெடிசனாக அவர் வந்து கண்டுபிடிக்க ஆரம்பித்தார். அவருடைய வாழ்நாளில் மொத்தம் அவர் கண்டுபிடிச்ச மருந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 மெடிசன் மட்டும்தான். ஆனால் இப்போ வந்து ஆயிரக்கணக்கான மெடிசன்ஸ் வந்து ஹோமியோபதியில் வந்துடுச்சு. ஸோ அவர் கண்டுபிடிச்ச அந்த பிரின்சிபலை பேஸ் பண்ணி தான் சிமிலியா சிமிலிபஸ் கியூரண்டர் அப்படிங்கிற பிரின்சிபலை பேஸ் பண்ணி தான் இந்த ஹோமியோபதி வைத்தியம் வந்து உலகெங்கும் பரவி நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, இப்போது இந்த ஹோமியோபதி மருத்துவத்தை ஏன் நம்ம பார்க்கணும், என்ன அட்வான்டேஜ், ஹோமியோபதி மருத்துவம் பார்க்குறதுனால என்னப்பா அட்வான்டேஜ் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தா, அதாவது இது வந்து எல்லா விதமான கிரானிக் டிசீஸையும் முழுமையாக குணமாக்க முடியும். எப்படி, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதாவது ஆஸ்துமா, அலர்ஜி, சைனஸ், சுகரு, ஆர்த்ரைட்டிஸ், முட்டு வலி, பேக் பெயின், இது மாதிரி நாள்பட்ட வியாதின்னா அவங்க உடம்புலையே அது இருக்கும். அந்த டிசீஸ் எல்லாம் நம்ம வந்து முழுமையாக சரிப்படுத்த முடியும் ஹோமியோபதியில். ஸோ இது ஒரு அட்வான்டேஜ். ரெண்டாவதாக என்னதுன்னா, இது வந்து ரொம்ப ஈஸியாக மருந்து எடுக்க முடியும். எல்லாராலையும் மருந்து எடுக்க முடியும். சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் வெரி ஈஸி டு டேக். சின்ன ஸ்வீட் பால்ஸு தான், அதை எடுத்து நாக்கில் போட்டு சப்பி சாப்பிட்லாம், அல்லது மதர் டிங்சர் ஃபார்மில் இருக்கும், அதை வந்து தண்ணியில் கலந்து குடிக்கிற மாதிரி இருக்கும். தட்ஸ் ஆல், அவ்வளோதான். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக எடுக்கலாம். அதனால் நம்ம ஹோமியோபதி மெடிசன் பார்க்கலாம். எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லை. ஹோமியோபதி மெடிசன் சாப்பிட்றதுனால எந்த ஒரு பக்க விளைவுகளும் வராது. ஏன்னா இது வந்து ரொம்ப மினிமம் டோஸில் மருந்து கொடுப்போம். அதனால் எந்த ஒரு பக்க விளைவுகளும் இல்லை. ஸோ அதனால் ஹோமியோபதி மெடிசன் தாராளமாக எல்லாருமே எடுக்கலாம். எல்லா விதமான பேஷண்ட்டும் ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுக்கலாம். ஓகே, தேங்க்யூ.